2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் முதலமைச்சராக்க குன்றத்தூரில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் ஒன்றிணைந்து உறுதிமொழி ஏற்றுள்ளன. சென்னை ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குன்றத்தூர் வடக்கு ஒன்றியத்தில் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசியுடனும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோரின் வழிகாட்டுதலின்படியும் இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டது. மாவட்ட தலைவர் குமார் ஆலோசனையின் பேரில் குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய பாஜக தலைவர் வழக்கறிஞர் சதீஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். குறிப்பாக சக்தி கேந்திர பொறுப்பாளர் விஜய் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் அதிமுக குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் டாக்டர் ANE பூபதி கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் பாஜக மாவட்ட செயலாளர் இசக்கிதுரை, ஒன்றிய பொதுச் செயலாளர் திருமதி குமார் ரவி, சிறப்பு பேச்சாளர் வாசுதேவன் ஆகியோருடன் தமிழ் மாநில காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் PS பழனி மற்றும் வெங்கடேசன் ஆகியோரும் பங்கேற்றனர். புரட்சி பாரத கட்சியின் மாவட்ட செயலாளர் தீனா, ஒன்றிய செயலாளர் சிவா, பாட்டாளி மக்கள் கட்சி மாநில நிர்வாகி பக்தவச்சலம் மற்றும் அமமுக மாவட்ட செயலாளர் முத்தையா உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அனைவரும் ஒரே மேடையில் திரண்டனர். தற்போதைய திமுக அரசை தோல்வியடைந்த மாடல் அரசு என கடுமையாக சாடிய நிர்வாகிகள் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியை வீட்டிற்கு அனுப்பிவிட்டு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் முதலமைச்சராக அரியணையில் அமர வைப்போம் என ஒருமனதாக உறுதிமொழி ஏற்றனர். எடப்பாடி ஐயாவோட பொற்காலம் வந்துரும். மோடி ஐயா அங்க மேல இருந்து சப்போர்ட் இவங்க ஏன் எதுவும் வாங்க முடியல? இவங்க கேட்கவும் தெரியாது, பேசவும் தெரியாது. அங்க அப்படி கிடையாது. எடப்பாடி ஐயா முதலமைச்சர் ஆனார்னா மேல இருந்து அங்க இருந்து வந்துகிட்டு இருக்கிற எல்லாத்தையும் நமக்கு கட்டாயம் இங்க தமிழகத்துக்கு கட்டாயம் சேரும். இப்போ